இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர். அவருடைய தலைமையில் இன்றைக்கு 6 பேர் கொண்ட குழு தமிழ் தேசிய மக்கள் பேரவை என்கிற கூட்டணி, இந்த கூட்டமைப்பின் சார்பில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து 2-3 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அதிலே முதன்மையானது, விரைவில் இலங்கை அரசு ஒரு புதிய அரசமைப்பு சட்டத்தை எழுதவிருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை மாற்றி புதிய அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு அனுர திசாநாயக்க தலைமையிலான அரசு முயற்சிக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் இந்திய அரசு தலையீடு செய்து அந்த அரசமைப்பு சட்டத்தில் கூட்டாட்சி முறைமையை இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும். இந்திய அரசு அதிலே தலையிட வேண்டுமானால் தமிழ்நாடு அரசு இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த குழு இன்றைக்கு முதலமைச்சரை நேரிலே சந்தித்து அது குறித்து விளக்கி பேசியிருக்கிறார்கள். புதிதாக உருவாக இருக்கிற அரசமைப்பு சட்டத்தில், இலங்கை அரசமைப்பு சட்டத்தில் ஏற்கனவே இருக்கிற யூனிட்டரி கவர்மெண்ட் என்கிற ஒற்றையாட்சி முறை இருக்கக்கூடாது. மாகாணங்களுக்கான அதிகாரங்களை, அதாவது நாம் தமிழ்நாட்டிலே மாநில சுயாட்சி என்று சொல்லுகிறோமே, அதைப்போல மாகாணங்களுக்கு சுயாட்சி அதிகாரத்தை வழங்கக்கூடிய கூட்டாட்சி முறை என்பது அரசமைப்பு சட்டத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் முதன்மையான கோரிக்கை. தனி ஈழம்தான் தீர்வு என்பது இறுதி இலக்கு. அது ஒரு கனவு கோரிக்கை, அது நமது இறுதி லட்சியம். ஆனால் அது நிறைவேறுகிற வரையில் இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகிற அரசமைப்பு சட்டத்தில் நமக்கான அதிகார பகிர்வு என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசிய மக்கள் பேரவை முன்வைக்கக்கூடிய கருத்து. விஜய் நீங்க கூட்டத்தில் பேசும்போது திமுக ஒரு தீய சக்தி, நாளைக்கு ஒரு தூய சக்திங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அடுக்குமொழியில பேசுறதுக்கு யாரோ கத்து தந்திருக்கிறாங்க, தூய சக்தி தீய சக்தின்னு. மக்கள் முடிவு செய்வார்கள். விஜய்க்கு அடுக்குமொழியில் பேசுவதற்கு யாரோ கற்றுத் தந்திருக்கிறார்கள், யார் தூய சக்தி தீய சக்தி என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். தமிழ் தேசிய மக்கள் பேரவை நிர்வாகிகளோடு முதலமைச்சரை சந்தித்த பின் அங்கு வைத்த கோரிக்கைகள் குறித்து அவர் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்திருக்கிறார். இலங்கையில் இருக்கும் ஒற்றை ஆட்சி என்ற முறையை அகற்றி கூட்டாட்சி என்ற முறையை அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்.